ஓகே, ஜெனட்டிக் பேஸ் ஆஃப் ஹியூமன் ஏபிஓ பிளட் குரூப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ ஐஏன்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து எதை மென்ஷன் பண்ணுது? டைப் ஏ. ஏன்னா அதில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது? ஆன்டிஜன் ஏ ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஆன்டிஜன் ஏ ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது என்ன ஆன்டிபாடி ப்ரெசென்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆன்டிபாடி பி ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆன்டிஜனுக்கு எகென்ஸ்டான ஆன்டிபாடி தான் அதோடைய பிளட் குரூப்பில் இருக்கும். அதேமாதிரி ஐஏஐஓ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஓ வந்து ரிசசிவ், ஏ டாமினன்ட்னால இது டைப் ஏ குரூப்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன் என்ன தான்? ஏ தான். அதனால் இருக்க ஆன்டிபாடி பி தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐபி இதில் இருக்கக்கூடிய பிளட் குரூப்புங்கிறது பார்த்திங்கன்னா பி குரூப். அதெல்லாம் பி ஆன்டிஜன் இருக்கு இல்லையா, ப்ரெசன்ஸ் ஆஃப் த பி ஆன்டிஜன். ஸோ ஆன்டிபாடி என்ன இருக்கலாம்? ஏ ஆன்டிஜன் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐபிஐஓ இதுவும் பி டாமினண்ட்டாக இருக்கனால பி பிளட் குரூப்பு, ஆன்டிஜனும் பி தான். ஆன்டிபாடி என்ன இருக்கும்? ஏ இருக்கும். அதேமாதிரி ஐஏஐபி இது கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐஏஐபிங்கிறது கோடாமினன்ஸ்னு சொல்கிறோம். இது டைப் ஏபி அப்படிங்கிறோம். இதில் என்ன இருக்குது? ப்ரெசன்ஸ் ஆஃப் போத் ஆன்டிஜன்ஸ். ப்ரெசன்ஸ் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸில் ஆன்டிஜன் வந்து ஏ அண்ட் பி ரெண்டுமே இருக்கும். ஸோ ஐதர் என்ன இருக்காதுன்னா நோ ஆன்டிபாடிஸ், நெய்தர் ஆன்டி ஏ ஆர் நாட் ஆன்டிபாடி பி ரெண்டுமே இருக்காது, ஆப்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐஓ இதில் வந்து என்ன இருக்குன்னா டைப் ஓ அப்படிங்கிறோம். இது என்ன சொல்கிறோம்? நெய்தர் ஏ ஆர் நார் ஓ அப்படிங்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் த ஆன்டிஜன். ஸோ என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது? போத் ஆன்டிஜன் ஆர் ப்ரெசென்ட். ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி பி, ஆன்டிபாடி ஏ அண்ட் ஆன்டிபாடி பி, போத் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா ரீசஸ் ஆர் RH ஃபேக்டர் பார்க்குறோம். The RH factor of RH antigen is found on surface of the erythrocyte. இப்போ RH ஃபேக்டர் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது? சர்ஃபேஸ் ஆஃப் த எரித்ரோசைட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். சர்ஃபேஸ் ஆஃப் த எரித்ரோசைட். அப்போ RH ஃபேக்டர். இட் வாஸ் discovered in 1940 by Karl Landsteiner and Alexander Wiener. ஸோ இந்த RH ஃபேக்டரை கண்டுபிடிச்சவங்க இவங்க ரெண்டு பேரும் தான், கார்ல் லாண்ட்ஸ்டீனரும் அலெக்சாண்டர் வீனரும். இந்த பிளட் ஆஃப் த ரீசஸ் மங்கி எந்த ஆர்கானிசம்னா ரீசஸ் மங்கிலேருந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. மெக்காக்கா ரீசஸ் என்று சொல்லக்கூடிய லேட்டர் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஃபஸ்ட்டு எதில் கண்டுபிடிச்சாங்கன்னா ரீசஸ் மங்கி. அதை பார்த்தீங்கன்னா அப்புறம் பிறகு வந்து அந்த ரீசஸ் மங்கியை தான் என்ன சொல்கிறோம்? மெக்காக்கா ரீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எதில் கண்டுபிடிச்சாங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ்லையும் கண்டுபிடிச்சாங்க. The term RH factor refers to immunogenic antigen D. இப்போ இதில் RH ஃபேக்டர்னு எதை மென்ஷன் பண்ணுன்னா இம்யூனோஜெனிக் டி ஆன்டிஜன் ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா அதை நம்ம RH ஃபேக்டர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த RH blood group system an individual having D antigen they are RH D positive. அப்போ RHல இந்த டி ஆன்டிஜன் யாருக்கெல்லாம் இருக்கோ, இம்யூனோஜெனிக் ஆன்டிஜன் டி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் RH பாசிட்டிவ்னு சொல்கிறோம். அப்போ வித்தவுட் டி ஆன்டிஜன் என்ன சொல்கிறோம்? RH நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? த ரீசஸ் ஃபேக்டர் இஸ் பிளட் இன் இன்ஹெரிட்டட் எ டாமினன்ட் ட்ரைட். இதை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டாமினன்ட் அல்லீல் சொல்கிறோம். நேச்சுரலி அக்கரிங் ஆன்டி ஆன்டிபாடி ஆர் ஆப்சன்ட் இன் த பிளாஸ்மா எனி நார்மல் இண்டிவிஜுவல். ஹவவர் if the RH negative person expose the RH positive the blood cells for the first time, the D antibody is formed in the blood that individual. இப்போ RH ப்ளஸும் அதாவது பாசிட்டிவும் நெகட்டிவும் பிளட்டில் ஏற்படக்கூடிய ஒரு ரிலேட்டிவ் பிளட் மூலமாக அதாவது மிக்ஸ் ஆனது அப்படின்னோம்னா அதுக்கு எதிரான அந்த ஆன்டிபாடி உருவாகும். ஆனால் எந்த விதமான ஃபீட்பேக்கும் எதுவும் நெகட்டிவ் பிளட் நோ எஃபெக்ட் எதுவும் ஒரு பாதிப்பும் ஏற்பட்டதில்லை. ஆனால் இதை இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் த RH ஃபேக்டர். ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் த RH ஃபேக்டர் அப்படின்னா இதை யாருக்கு என்ன சொன்னாங்கன்னா ஃபிஷர் அண்டு ரேஸ் ரெண்டு பேர் சொன்னாங்க. அந்த ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறோம். RH ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் த 3 டிஃப்ரெண்ட் பேர் ஆஃப் த அல்லீல்ஸ் லொக்கேட் இன் த 3 டிஃப்ரெண்ட் க்ளோஸ்லி லிங்க்டு லோக்கி அண்ட் த குரோமோசோம் பேர். இப்போ ஒரு குரோமோசோம் பேரில் 3 இடங்களில் அந்த RH ஃபேக்டருடைய லொக்கேஷன் இருக்குது. இந்த சிஸ்டம் கேன் மோர் காமன்லி யூஸ் இன் டுடே தட் இஸ் கால்டு CDE நாமன்கல்ச்சர். CDE அப்படிங்கிற நாமன்கல்ச்சரில் இந்த RH ஃபேக்டரை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைப்போதீசிஸ் RH பிளட் குரூப்பில் ஹோமோலோகஸ் குரோமோசோம் பேர் ஷோவிங் 3 லோக்கி அண்ட் 2 அல்லீல்ஸ் பெர் லோக்கஸ். ஒவ்வொரு பெர் லோக்கஸ்லையும் 2 அல்லீல்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு லோக்கஸ் இருந்துச்சுன்னா இதில் 2 அல்லீல்ஸ் ஃபார்மாக இருக்குது. அதுமாதிரி 3
லோக்கஸ் இது ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லோக்கஸ்னு வச்சுட்டோம்னா 3 லோக்கஸ்லேயும் ஒவ்வொரு லோக்கஸ்லேயும் 2 அல்லீல்ஸில் பெர் லோக்கஸ்க்கு 2 அல்லீல்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எபோவ் த ஃபிக்ஸர் பார்த்தீங்கன்னா 4.1ல் 3 pairs ஆஃப் RH அல்லீல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் C ஸ்மால் சி, கேபிட்டல் T ஸ்மால் டி, அதுமாதிரி கேபிட்டல் E ஸ்மால் ஈன்னு சொல்லக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் லோக்கி அண்ட் குரோமோசோம் பேர் 1. இப்போ பேர் 1 நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பிளேசஸில் லொக்கேஷனில் அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் அந்த RH ஃபேக்டர் இருக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த பாசிபிள் ஜீனோடைப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வில் பி 1 கேபிட்டல் C ஆர் ஸ்மால் சி, ஆர் 1 கேபிட்டல் D ஆர் ஸ்மால் டி, ஆர் 1 கேபிட்டல் E அண்ட் ஸ்மால் இ, ஈச் ஃப்ரம் த குரோமோசோம். இதுதான் நம்ம சொல்லுவோம் பாசிபிள் ஜீனோடைப். இதில் ஏதோ ஒன்று வரும்போது அதுக்கான பாசிபிள் ஜீனோடைப் நமக்கு கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேபிட்டல் சி, கேபிட்டல் டி, கேபிட்டல் இக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக வர்றது ஸ்மால் சி, ஸ்மால் டி, ஸ்மால் இ அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அது பாசிபிள். அது மாதிரி கேபிட்டல் சி, ஸ்மால் டி, கேபிட்டல் இ வரும்போது அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன இருக்கும், ஸ்மால் சி, கேபிட்டல் டி, ஸ்மால் இ அப்படிங்கிற மாதிரி பாசிபிலிட்டி கிடக்கும். சரியா? அப்படி தானே ஒன்றுக்கு ஒன்று பேராக வருது. ஒன்று ரெசசிவ்னா ஒன்று டாமினட்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறது ரெசசிவாக இருக்கணும். சரிங்களா? இப்போ ரெண்டுமே சம்டைம்ஸ் என்னவாக இருக்கலாம், ரெசசிவாகவும் இருக்கலாம். ஸோ எக்ஸட்ரா தான் 4 டைப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல் ஜீனோடைப்ஸ் கேரிங் அந்த டாமினன்ட் டி அல்லீல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டாமினன்ட் டி அல்லீலுங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வில் ப்ரொடியூஸ் RH பாசிட்டிவ் ஃபினோடைப். அண்ட் டபுள் ரெசசிவ்ல வரும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் டி, ஸ்மால் டி இப்படி இது மாதிரி ஸ்மால் இ, ஸ்மால் இ அப்படின்னு வந்ததுன்னா டபுள் ரெசசிவாக வரும்பொழுது என்ன கிடைக்குது, வில் கிவ் ரைஸ் த RH நெகட்டிவ் பினோடைப் கிடைக்கும். எங்கெல்லாம் டி ஆன்டிஜன் ப்ரெசென்ட் ஆகுதோ டி ஆன்டிபாடிஸு அதெல்லாம் என்ன தான் RH பாசிட்டிவ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கேபிட்டல் டி எல்லாமே கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, கேபிட்டல் லெட்டரில் வரக்கூடிய எது வந்தாலும் அது எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஸ்மால் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ரெசசிவ். இப்போ ரெசசிவ் டபுள் ரெசசிவ் வரும்பொழுது நமக்கு என்ன பினோடைப் பாசிபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீனர் ஹைப்போதீசிஸ். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைப்போதீசிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெய்னர் ஹைப்போதீசிஸ் பார்க்குறோம். ஸோ வெய்னர் ஹைப்போதீசிஸ் என்ன, வெய்னர் என்ன சொல்கிறாருன்னா, வெய்னர் ப்ரொபோஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் 8 அல்லீல்ஸ். நம்ம ஒரு 3 டைப்ஸ் இங்கே பார்த்தோமோ அதுமாதிரி ஒரு 8 அல்லீல்ஸ் எடுத்துக்கிட்டாரு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா R1, R2, R0, RZ அதுக்கு டாமினன்ட் இது டாமினன்ட்னு வச்சிங்கன்னா அதுக்கு ரெசிசிவாக R1, R11, RY அப்படிங்கிற அல்லீல்ஸ் எடுத்துகிட்டு சிங்கிள் RH லோக்கஸ் சொன்னார். ஆல் ஜீனோடைப் கேரிங் ஏ டாமினன்ட் ஆர் அல்லீல். எல்லாமே டாமினண்ட்டாக இருக்கிறது கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், R1, R2, R0, R2 can will produce a RH positive. அண்ட் டபுள் ரெசசிவ் ஜீனாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் ஆர்னு பார்த்தீங்களா, ஸ்மால் ஆர் 1 ஜீரோ இஸ் RH நெகட்டிவ் ஃபினோடைப். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இப்போ இந்த கேபிட்டல் லெட்டர்ஸில் வருது இல்லையா, அது எல்லாமே வந்து டாமினன்ட் அல்லீல்ஸு கேன் ப்ரொடியூஸ் ஒன்லி RH பாசிட்டிவ். இப்போ ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கிறது எல்லாமே என்னது கேன் ப்ரொடியூஸ்டு ரெசசிவ் ஜீனோடைப்பு, தட் இஸ் கால்டு RH நெகட்டிவ் ஃபினோடைப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்காபிலிட்டி ஆஃப் RH ஃபேக்டர்ன்ட்டு எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இன்காம்டபிலிட்டின்னு என்ன, ஒரு மாதிரி ஒரு மேட்ச் ஆகாமல் இருக்கிறது. சரியா? இன்காம்டபிலிட்டி ஆஃப் RH ஃபேக்டர் வந்து மேட்ச் ஆகாமல் போகிறது. இதனால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது, எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், யாருக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா RH இன்காம்டபிலிட்டி ஹேஸ் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் இன் சைல்டு பெர்த். எப்போ அது இம்பார்ட்டன்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த சைல்டு பெர்த், ஒரு குழந்தை பிறக்கும்போது தான் இந்த மாதிரியான இன்காம்டபிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். இஃப் ஆஸ் உமன் இஸ் RH நெகட்டிவ் தென் மேன் இன் RH பாசிட்டிவ். ஒரு RH நெகட்டிவ் இருக்க ஒரு உமன் வந்து RH பாசிட்டிவ் இருக்க மேனை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா த ஃபீட்டஸ் மேபி RH பாசிட்டிவ் ஹேவிங் இன்ஹெரிட்டட் தி ஃபேக்டர் ஃப்ரம் த ஃபாதர். அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை வந்து RH பாசிட்டிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா அது டாமினன்ட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா அவங்க ஃபாதர்கிட்டேருந்து வந்திருக்கு. சரியா? RH நெகட்டிவ் மதர் பிகம் சென்சிட்டைஸ்டு பை கேரிங் RH பாசிட்டிவ் ஃபீட்டஸ். சரிங்களா? அப்போது இந்த RH பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா RH பாசிட்டிவ் மதர் வந்து RH நெகட்டிவ் அப்படிங்கிற RH
நெகட்டிவ் மதர் வந்து RH பாசிட்டிவ்க்கான ஃபீட்டஸை வந்து அவங்க வந்து பண்ணும்போது சென்சிடைஸ்டு ஆகிறாங்க. சென்சிடைஸ்னால் அவங்க RH ப்ளஸ் இருக்கக்கூடிய அந்த பேபிலேருந்து என்ன செய்யும், எதனால எப்படி அது சென்சிடைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, டியூ டு த டேமேஜ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் டியூரிங் த சைல்டு பர்த். சைல்டு பர்த்தில் வந்து அந்த பிறக்கும்பொழுது அந்த ஃபீட்டஸினுடைய பிளட் வெசல்ஸ் ஏதாவது பார்த்திங்கன்னா அதை டிஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது அதோட பிளட்டும் அந்த மதரோட பிளட்டும் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து ரெண்டும் சென்சிடைஸ்ட் ஆகி அப்போது பாசிட்டிவ்க்கு எகென்ஸ்டான ஆன்டிபாடிஸ் வந்து மதரோட பாடியில் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டியூ டு த டேமேஜ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் டியூரிங் த சைல்டு பர்த், த மதர் இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் RH antigens get sensitized. The sensitized mother produced RH antibodies. அப்போ RH பாசிட்டிவ்க்கு எகென்ஸ்டான ஆன்டிபாடிஸ் வந்து என்ன செய்யும், மதரோட பாடியில் அதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லக்கூடிய இம்யூன் மெக்கானிசம் வந்து என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. The sensitive mother can produce the RH antibodies. The antibodies வந்து என்ன சொல்கிறாங்க, எந்த மாதிரியான ஆன்டிபாடிஸ்னால் IgG அப்படின்னா இம்யூனோகுளோபின் காமா டைப். உங்களுக்கு நோட் பண்ணிங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. விச் ஆர் த ஆன்டிபாடிஸ் கேன் ப்ரொடியூஸ் இன் த மதர் பாடி டியூரிங் த டெலிவரி அப்படின்னா the antibodies that means IgG, that means immunoglobulin gamma type antibodies can produced by the mother body by sensitization, which small and can cross the placenta enter the fetal circulation. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபாடிஸ் வந்து மெல்ல மெல்ல பென்ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும், பிளசண்டா நோக்கி பிளசண்டா வழியாக த்ரூ பிளசண்டா வழியாக மெல்ல மூவ் ஆகி ஃபீட்டஸ் நோக்கி போகும். பட் த டைம் ஆஃப் மதர் கெட் சென்சிடைஸ் கேன் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் பட் த சைல்டு இஸ் டெலிவரிடு. அதுக்குள்ளே என்ன செய்யணும், மெல்ல மெல்ல மூவ் ஆகி சைல்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே சைல்டு டெலிவரி ஆகிடும், குழந்தை பிறந்துடும். அதனால் நோ எஃபெக்ட் ஆர் ப்ரெசன்ஸ் ஆஃப் த மதர் பாடியிலையோ அந்த சைல்டு பாடியிலையோ எந்த விதமான எஃபெக்ட்டும் கிடைக்கிறது இல்லைங்க. யூஸ்வலி நோ எஃபெக்ட் ஆர் அசோசியேட் வித் த எக்ஸ்போஸ் ஆஃப் த மதர் டு ஆதர் பாசிட்டிவ் ஆன்டிஜன் டியூரிங் த ஃபஸ்ட் சைல்டு பர்த். முக்கியமாக நோட் பண்ணணும், ஃபஸ்ட்டு சைல்டு பர்த்தில் எந்த விதமான எஃபெக்ட்டும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இதுக்கான ஆன்டிபாடி அகென்ஸ்டாக சைல்டோட பாடியை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே டெலிவரி ஆகிடுச்சு. அப்போ அதனால் வந்து அந்த பேபிக்கு எந்த விதமான ஒரு நோ எஃபெக்ட் கிடைக்கிது இல்லை. ஸோ சப்ஸ்கிரைண்ட் RH பாசிட்டிவ் சில்ட்ரன் கேரிட் பை த சேம் மதர் செகண்ட் டைம். இப்போ நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, அவங்களும் அதே மாதிரி மாதிரியே ஃபஸ்ட்டு RH பாசிட்டிவ் சில்ட்ரன் மறுபடியும் அவங்க யூட்ரஸில் இருக்குது அப்படின்னம்னா may exposed the antibody can produced by the mother against RH antigen which are carried across the placenta in the fetal blood circulation and cause the hemolysis of the fetal RBC resulting in hemolytic jaundice and anemia. இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே RH ஆன்டிபாடிஸ் வந்து மதர் பாடியில் இருக்குது, RH ப்ளஸ் பாசிட்டிவ்க்கான ஆன்டிபாடிஸ் உடம்புல இருக்கிறதுனால செகண்டு பேபி வந்து சைக்கோட் ஃபார்ம் ஆனோடனே இது பிளசண்டா வழியாக ஈஸியாக பிளட்ஸ் அந்த சைல்டோட சர்க்குலேஷனில் என்ன செய்யும், ரீச் ஆகி பிளட் சர்க்குலேஷன் ஃபீட்டல் பிளட் சர்க்குலேஷனுக்கு என்ன செய்யுது, அந்த ஆன்டிபாடிஸ் ரீச் ஆகி அது என்ன பண்ணுது, காச ஹீமோலைசிஸ் ரத்த சிதைவை ஏற்படுத்துது. அண்ட் காச ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் ஒரு மஞ்சக்கா மாதிரி ஒரு டிசீஸ் ஏற்படுத்துது, அனீமியா ஏற்படுத்துது. திஸ் கண்டிஷன் நோன் அஸ் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் ஆர் ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் த நியூ பார்ன் பேபி. அதான் சொன்ன HDN. ஹீமோலைட்டிக், H means hemolytic, D means disease and newborn means HDN. இப்போ வந்து ஷார்ட் ஃபார்மில் கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் இந்த HDN அப்படிப்பாங்க. நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு அப்படின்னு கேட்கலாம், HDN கேட்கலாம், வாட் இஸ் நோன் அஸ் HDN அப்படின்னு கேட்கலாம், வாட் இஸ் நோன் அஸ் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ரெடியாக இருக்கணும், சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். சரி சார், இது எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ஷன் பண்ண முடியும்? அப்படின்னா வந்து செகண்ட் பேபி பிறக்காதா, செகண்ட் பேபி இந்தமாதிரி இருந்தால் ஈவெண்ட் வந்து செகண்ட் பேபியில் நிறைய பாதிப்பு ஏற்படும் இல்லையா? அப்படின்னா இதில் ப்ரிவென்ஷன் மெத்தட் நிறைய இருக்குது. இஃப் த மதர் RH நெகட்டிவ், த ஃபீட்டஸ் ஆர் RH பாசிட்டிவ், the anti-D antibody should be administered by mothers at 28th and 34th week of gestation and the prophylactic measure. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோபைலாட்டிக் மெடிசன் சொல்லக்கூடியது அந்த கருவுற்ற அந்த வாரங்களில் தடுப்பு நடவடிக்கையாக ப்ரோபைலாட்டிக் மெஷர்ஸ் தடுப்பு நடவடிக்கையாக என்ன செய்யணும், ஆன்டி-டி ஆன்டிபாடிஸை நம்ம அட்மினிஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஆன்டி-டி உருவாகுது இல்லையா, ஆன்டி-டிக்கு எகென்ஸ்டான ஆன்டி-டி ஆன்டிபாடிஸை
அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்தோம்னா if the RH negative mother deliver the RH positive child, the anti-D antibody should be administered by the mother soon after delivery. அப்போ டெலிவரி ஆன உடனே ஃபஸ்ட்டு டெலிவரி ஆனோடனே அவங்களுக்கு ஆன்டி-டின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடிஸ் எக்ஸாம்பிள் ரோக்கம் அப்படின்னு ஒரு ஆன்டிபாடி இருக்குது. அந்த ஆன்டிபாடிஸை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணோம்னா என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா the deliveries develop passive immunity, prevent the formation of anti-D antibodies in the mother blood by destroying the RH fetal RBC by before the mother immune system is sensitized. There is to be done whenever the woman attains pregnancy. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியும் அவங்க நம்ம இந்த மாதிரி ஆன்டி-டி ஆன்டிபாடிஸை அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஈவெண்ட் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.